வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீ மகாலட்சுமி வாஸ்து. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான 7th பிளான். ஆல்ரெடி 6 பிளான்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த பிளான்லேருந்து நார்த் ஃபேஸிங்கான பிளான்ஸ் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் அப்புறம் தான் யோசித்தேன், ஈஸ்ட்டு நார்த்து 2 டைரக்ஷனுக்குமே காமனாக ஒரு பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஆக்சுவலாக சைட்டு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அகலம் குறைவாகவும் நீளம் அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி பிளான்ஸ் போட்டிருந்தேன். இதில் நீளம் குறைவாகவும் அகலம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பிளான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது டபுள் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் லேண்டு கார்னர் சைட்டாக இருக்கும்போது நார்த்லேயும் ஃபேஸ் பண்ணும், ஈஸ்ட்லேயும் ஃபேஸ் பண்ணும். அப்படி இருக்கும்போது இந்த பிளான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா லேண்டோட ஏரியா 1200, அகலம் 40 அடியாகவும் நீளம் 30 அடியாக இருக்குது. அதில் பில்டிங்கோட அகலம் 35 அடியாகவும் நீளம் 22 அடியாகவும் பிளான் இருக்குது. அப்புறம் 4 புறமும் இடம் விட்டுருக்கோம். ப்ரீவியஸ் பிளான்ஸ்ல எல்லாம் இந்த காலடி அப்படிங்கிறதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணவே இல்லை எக்ஸாக்டாக. பட் இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலி இதெல்லாம் நம்ம எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணும்போது இந்த பிளானில் ஈஸ்ட்லேயும் நார்த்லேயும் அதிக இடம் விடுறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேற்கில் 2.25 அடியும் கிழக்கில் 5 அடியும் விட்டுருக்கோம். அதே மாதிரி தெற்கில் 2 அடியும் வடக்கில் 2.25 அடியும் எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணி நம்ம இங்கே மெஷர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த பிளான் ஈஸ்ட்டு நார்த்து ரெண்டுக்குமே காமனான பிளானு. ஈஸ்டாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஈசானிய மூலை, அதாவது வடகிழக்கில் கேட் வச்சுருக்கோம். இந்த கேட் வழியாக போர்ட்டிக்கோல என்ட்ரானோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஸ்டேர் கேஸ் வடமேற்கு மூலையில் இருக்குது. இந்த அவுட்டர் ஸ்டேர் கேஸுங்கிறதுனால நம்ம ரெண்டல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இதில் போர்ட்டிக்கோல இருந்து லிவிங் ரூமில் இருந்து தென்கிழக்கு மூலையில் கிச்சன் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ரூமில் இருந்து இங்கே 2 பெட்ரூம்ஸ் இந்த பிளானில் இருக்குது. இந்த 2 பெட்ரூமுக்கும் காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி டாய்லெட் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி தென்மேற்கு மூலையில் இருக்குது. இந்த பெட்ரூம் வடமேற்கு மூலையில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டிக்கோ பார்த்தீங்கன்னா இந்த அகலம் நீளம் 8க்கு 10 அப்படிங்கிற இதில் இருக்குது. இப்போ இந்த கார்னரில் பில்லர் மார்க் பண்ணியிருக்கிறது எதுக்குன்னா 4 சைடும் நமக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக இப்போ பிளான் எப்பயுமே சதுரமாகவோ செவ்வகமாகவோ இருக்கணும். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா போர்ட்டிக்கோ பெருசாக இருக்கணுங்கிறதுக்காக பில்லர் இங்கே வைக்காம இந்த கார்னரில் வச்சுட்டு அப்படியே காங்கிரீட்டை இந்த சைடு மட்டும் இழுத்து விட்டுருப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த பில்லர் 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கணுங்கிறதுக்காக டாட் பண்ணியிருக்கு. இந்த வடக்குலையும் கிழக்குலையும் நம்ம காங்கிரீட்டை மட்டும் வேணால் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது வடக்க பார்த்து நம்ம ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் கேட் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த மெயின் டோருக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம அமைச்சிக்கலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் அப்படிங்கும்போது பெரிய கேட்டாக வச்சுட்டு நம்ம கார் என்ட்ரு ஆகிறதுக்கு கரெக்டாக வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே என்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ இப்படி ஸ்ட்ரைட்டாக இங்கே இருக்க மாதிரி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் இப்படி இந்த இடத்துல சூரிய ஒளி உள்ள படுற மாதிரி இப்படி கரெக்டாக வச்சுருக்கோம். பூஜா ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவுக்கு நேராக இந்த இடத்துல ஒரு ஷெல்ஃப் அமைச்சு இப்படியும் வச்சுக்கலாம். இல்லை வடக்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ்க்கு நேராக இந்த இடத்துல கூட நம்ம வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வாயு மூலையில் வரணும், ஈசானிய மூலை இல்லைன்னா வாயு மூலையில் பூஜா செல்ஃப் வரணும் அப்படிங்கிறதுனால இந்த விண்டோவுக்கு நேராக வச்சோன்னா கிழக்க ஃபேஸ் பண்ணி சூரிய ஒளி உள்ளப்படுற மாதிரி கரெக்டாக வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இந்த பிளானில் டபுள் பர்பஸ்க்கு இந்த பிளான் யூஸ் பண்ணிக்கலாம். இனி வரப்போகிற வீடியோவில் இதே 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங்கான பிளான்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். உடனுக்குடன் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு டைமென்ஷனில் பிளான்ஸ் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.